இங்க ஒரு நாட்டோட ராஜா அவரோட மனைவி இருந்ததால ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்ப திடீர்னு நிறைய டிராகன்ஸும் கேப்லின்ஸும் வந்து அரண்மனை தாக்குறாங்க. அப்ப ஒரு டிராகனும் ராஜாவை கடத்திட்டு போயிருது. அப்ப அங்க வித்த காமிக்க வந்த ஒருத்தன் ராஜாவோட மக இளவரசியை காப்பாத்தி அவனோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிடறான். ஆனா அந்த டிராகன்ஸ் அண்ட் கேப்லின்ஸ் வர வச்சது ராஜாவோட ரெண்டாவது மனைவி தான். நாட்டை கைப்பற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணிருக்கா. இப்ப இளவரசியும் அப்பாவை தேட முயற்சி பண்றா. அப்ப திடீர்னு ராணியோட ஆளுங்க வந்து அவளை அரண்மனைக்கு தூக்கிட்டு போயிடுறாங்க. இப்ப இவனும் அவளை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப இளவரசி கூடவே வளர்ந்த பெரிய டிராகன் ஒண்ணு வருது. உடனே அதுல ஏறி வந்து அரண்மனையோட சிறையில இருந்த இளவரசியை காப்பாத்திடுறான். இப்ப ராணியும் மறுபடியும் நிறைய கேப்லின்ஸ் வர வைக்கிறா. அங்க ஒரு பயங்கரமான போர் நடக்குது. ஆனா ராணி ஒரு உண்மையான மனுஷி கிடையாது. அவ தான் கேப்லின்ஸ் இனத்தோட ராணி. இப்ப அவ இளவரசியை கொல்ல ட்ரை பண்றா. ஆனா அவ அம்மா அவளுக்கு கொடுத்த மேஜிக் செயின் அவளை பாதுகாக்குது. இப்ப இளவரசி அந்த பவர்ஸ் அவ பக்கம் திருப்பி விட அது ராணி மேல பட்டு அவளும் அழிஞ்சு போயிடுறா. அவ அழிஞ்ச உடனே ராஜாவோட சிலை உடைஞ்சு ராஜாவும் வெளியே வரான். கேப்லின்ஸ் தான் அவனை சிலையா மாத்திருக்காங்க போல. இப்ப எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதும் இளவரசியும் நாட்டோட அடுத்த ராணியா மாறி